சொந்த வீடு என்பது பலருக்கு வாழ்நாள் கனவென்றாலும் நகரங்களில் வாழும் லட்சக்கணக்கான மக்களுக்கு வாடகை வீடு தான் ஒரே வழி. ஆனால் வாடகை வீடு என்று வந்துவிட்டாலே வீட்டு உரிமையாளர் வாடகைதாரர் இடையேயான பனிப்போர் காலம் காலமாக நடந்து வருகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மத்திய அரசு வாடகை விதிகள் 2026 அதிரடியாக அமல்படுத்தியுள்ளது. இனி வீட்டு ஓனர் நினைத்த நேரத்தில் உங்களை காலி செய்ய சொல்ல முடியாது. அதேபோல் அட்வான்ஸ் என்ற பெயரில் உங்கள் பாக்கெட்டை காலி செய்ய முடியாது. அட்வான்ஸ் இனி 6 மாதம் இல்லை. புதிய விதிகளின்படி உரிமையாளர்கள் அதிகபட்சமாக 2 மாத வாடகையை மட்டுமே முன்பணமாக பெற முடியும். 10 மாத அட்வான்ஸ் கேட்டு வாடகைதாரர்களை அலறவிட்ட காலத்திற்கு இனி விடை கொடுக்கப்பட்டுள்ளது. வாடகை ஒப்பந்தங்கள் இனி வெறும் காகிதத்தோடு நின்று விடாது. ஒப்பந்தம் போடப்பட்ட 60 நாட்களுக்குள் அவை டிஜிட்டல் முறையில் முத்திரையிடப்பட்டு முறையாக பதிவு செய்யப்பட வேண்டும். இது இரு தரப்பினருக்குமான சட்டப்பூர்வ பாதுகாப்பை உறுதி செய்யும். ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே வாடகையை உயர்த்த முடியும். அதுவும் வாடகை உயர்த்துவதற்கு 90 நாட்கள் முன்னதாகவே வாடகைதாரருக்கு முறைப்படி நோட்டீஸ் வழங்க வேண்டும். என் வீடு, நான் எப்போது வேண்டுமானாலும் வருவேன் என உரிமையாளர்கள் இனி அத்துமீற முடியாது. அவசர தேவைக்காகவோ அல்லது வீட்டை பார்வையிடவோ வருவதாக இருந்தால் குறைந்தது 24 மணி நேரத்திற்கு முன்பே வாடகைதாரருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். வீட்டில் அத்தியாவசிய பழுதுகள் இருந்தால் அதை சரி செய்யுமாறு கோரி 30 நாட்களுக்குள் உரிமையாளர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் வாடகைதாரரை அதை சரி செய்து கொள்ளலாம். அதற்கான செலவை மாத வாடகையில் கழித்து கொள்ள சட்டத்தில் இடம் உண்டு. சரியான சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் எந்த ஒரு வாடகைதாரரையும் வீட்டை விட்டு வெளியேற்ற முடியாது. அராஜக போக்கிற்கு இனி சட்டத்தின் பிடி இருக்கும். வாடகை தராதது போன்ற காரணங்களுக்காக வீட்டின் பூட்டை மாற்றுவது, மின்சாரம் அல்லது குடிநீர் இணைப்பை துண்டிப்பது, வாடகைதாரர்களை மிரட்டுவது போன்றவை இனி தண்டனைக்குரிய குற்றமாகும். இந்த புதிய விதிகள் வாடகைதாரர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை தந்தாலும் வீட்டு உரிமையாளர்கள் மத்தியில் சில விவாதங்களை கிளப்பியுள்ளது. வீட்டு உரிமையாளர்கள் இது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாகவும் கவலையாகவும் மாறியிருக்கிறது. குறிப்பாக அட்வான்ஸ் தொகை 2 மாத வாடகை குறைத்திருப்பது வீட்டின் பராமரிப்பு மற்றும் தேய்மான செலவுகளை ஈடுகட்ட போதுமானதாக இருக்குமா என்ற அச்சத்தை உரிமையாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. வாடகைதாரர் ஒருவேளை வாடகை தராமல் இருந்தாலோ அல்லது வீட்டிற்கு சேதம் விளைவித்தாலோ இந்த சிறிய அட்வான்ஸ் தொகையை வைத்துக்கொண்டு எப்படி சமாளிப்பது என்பது அவர்களின் முக்கிய கேள்வியாக இருக்கிறது. அதேபோல் சட்டப்பூர்வ நடைமுறைகளின்றி யாரையும் காலி செய்ய முடியாது என்பதும், பராமரிப்பு பணிகளுக்காக வாடகையில் பணத்தை கழித்து கொள்ளும் அதிகாரமும் சில சரியான வாடகைதாரர்கள் இல்லாத பட்சத்தில் உரிமையாளர்களுக்கு பாதகமாக முடிய வாய்ப்புள்ளதாக இவர்கள் கருதுகின்றனர். இதனால் முன்பை விட இப்போது வாடகைக்கு ஆட்களை தேர்ந்தெடுப்பதில் உரிமையாளர்கள் அதிக கட்டுப்பாடுகளையும் தீவிரமான பின்னணி தணிக்கைகளையும் மேற்கொள்ள தொடங்கியுள்ளனர். இது ஒரு ஆரோக்கியமான மற்றும் சவாலான மாற்றத்தின் தொடக்கமாகவே பார்க்கப்படுகிறது.